நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவேப்பிலை ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஒரு துணியில் லைட்டாக நிழலில் உலர்த்தி நல்லா தொடச்சி எடுத்துக்கணும், ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு கப்பில் 5 கப்பு நல்லா அமுக்கி கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும், இல்லைன்னா கசப்பு வரும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கப்பிலையே ஒரு 1/4 கப் அளவு புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி, அப்புறம் கண்ணுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. முடியும் கொட்டாது, நல்லா கருகருன்னு வரும். உடம்புக்கு ரொம்பவும் இரும்பு சத்து கொடுக்குற விஷயம். அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இப்போ ஊற வச்ச புளியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி பச்சை வாசனையும் போய் நல்ல ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம், தனியா, கடுகு இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குவோம். இதில் இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுப்போம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு அப்படி மசியலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை அளந்தோம்ல, அதே கப்புலேயே ஒரு 1/2 கப் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இப்போ கருவேப்பிலை அளந்த கப்புலையே 1/4 கப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெயோட சூட்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தில் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஏதாவது குழம்பு வைக்கலன்னா இப்போ சாதத்தோடையே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் செஞ்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.